ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ட்போர்ட் வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இது மாதிரி கார்ட்போர்ட் வந்துட்டு ஒன்று எடுத்திருக்கேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு நீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பீஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். அதுக்காக நான் இந்த பீஸ்லேருந்து நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த சைஸில் வந்துட்டு நான் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வந்துட்டு ஃப்ரேம் வேணுமோ அந்த சைஸில் இப்போ நான் வச்சுருக்க மாதிரி பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பீஸில் நான் வந்துட்டு ஒரு ஸ்கேல் சைஸில் வந்துட்டு பார்டர் மாதிரி வந்துட்டு நான் லைன் போட்டிருக்கேன். சென்டரில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பீஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு சென்டரில் இருந்த பீஸ் வந்துட்டு தேவையில்லை, அதனால நான் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அது வந்துட்டு நமக்கு தேவையில்லை, நீங்களும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பீஸ் மட்டும்தான் தேவை. இதில் வந்துட்டு நான் ஒரு குட்டியாக கார்ட்போர்ட் வந்துட்டு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சைஸில் வந்துட்டு எடுத்துக்கலாம். பேக் சைடில் அந்த ஃப்ரேமை திருப்பிட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒரே ஒரு சைடு மட்டும் கேப் விட்டுட்டு 3 சைடு வந்துட்டு நம்ம இது மாதிரி கார்ட்போர்டை வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் கார்ட்போர்ட் காட்டுறேன் இல்லையா, அந்த ஃப்ரேமோட சென்டரில் இருக்க கேப்பை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இது மாதிரி கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு அந்த இது மேலே வந்துட்டு நம்ம ஒட்டிட்டோன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை மாட்டி தொங்க விடுறதுக்காக பேக் சைடில் நான் வந்துட்டு ஒரு நூல் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டபுள் டேப் போட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மாட்டி விடல கீழே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஸ்டாண்டு மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், பேக் சைடில் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இது மாதிரி வேஸ்ட் கலர் பேப்பர் வந்துட்டு நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு பீஸ் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு வேஸ்ட் பேப்பரை வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கிராஃப்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வேஸ்ட் பேப்பர்லாம் இருந்திருக்கோம் இல்லையா, நான் வந்துட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் அது மாதிரி எடுத்து வச்சுருந்தா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் கொஞ்சம் நிறைய பீஸ் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கார்ட்போர்டில் அதோட ஃப்ரேம்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் கம் அப்ளை பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு நல்லா கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நான் போடுற மாதிரி இது மேலே ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கொட்டி விட்டுக்கலாம். கொட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சோன்னா நல்லா காஞ்சிடும். காய கூட தேவையில்ல, நல்லா வந்துட்டு ஒட்டிக்கும். 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நல்லா நிறைய இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி லாஸ்ட்டில் வந்துட்டு தட்டி விட்டோன்னா தேவையில்லாத பீஸ்லாம் வந்துட்டு கீழே விழுந்துடும். மற்றது எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அது சைடில் ஃபுல்லாக ஃப்ரேமை வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக வந்துட்டு சைடில் இருக்க பீஸ்லாம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் குட்டி சீசர் வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ உள்ளே வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு வந்துட்டு வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக ஃபோட்டோ வச்சுட்டோன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். நான் வந்துட்டு சின்னதாக தான் மேக் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, க்யூட்டாகவும் இருந்தது. அவ்வளோதான், நான் வந்துட்டு உங்களுக்கு மாட்டி விட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன தான் ஆட்டினாலும் கொட்டாது, நல்லா காஞ்சிடுச்சு. நான் 2 நிமிஷம் தான் காய வச்சேன். அவ்வளோதான், க்யூட்டாக இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.